இந்த நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கிராம மிஷனரி இயக்கத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்தித்து ஒரு சில நிமிடங்கள் உங்களோடு தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆராதிப்பதற்கு முன்பதாக நம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான நாளிலே உம்மை ஆராதிக்கவும், ஆண்டவரே உம்மோடு சேர்ந்து ஜீவிக்கின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. மீதியான வேளையும் உம்முடைய கருத்தில் தருகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நிறையா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் கண்மலையின் தேவனாக இருக்கிறார். எப்படியாக ஒரு கண்மலை, ஒரு ராக், அதில் அது ஸ்ட்ராங்காக இருக்குதோ, அதே போல நாமும் நாம் சார்ந்திருக்கிற தேவனும் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான கண்மலையின் தேவன் நம்மை காக்கிறார். வல்லமை மாட்சிமை நிறைந்தவராக நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். இதை உணர்ந்தவர்களாக நாம் இருந்த இடங்களிலே கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாட போறோம். யாவரும் கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து நீங்கள் பாட போகிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, சிறகுகளின் நிலைகளில் என்றென்று மகிழ செய்வார். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, என் பலனானே, எதற்கும் பயமில்லை. ஆம்பியமானவர்களே, நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம். தேவன் நம்மோடு இருக்கிறார். பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, என் பலனானே, எதற்கும் பயமில்லையே.
துதித்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆம் பிரியமானவர்களே, அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அதை நாம் என்று துதிக்க போகிறோம். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்த மகிமை பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, கரங்களை வைத்து ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. நம் ஆண்டவரை துதித்து பாடினோம். அவரை நாம் புகழ்ந்து நாம் சிறிது நேரம் பாடினோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் இல்லையா? ஒருவேளை இந்த நாளிலே நாம் உயிரோடு இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே முந்தைய நொடியிலே இருந்தவர்கள் இப்பொழுது நம் மத்தியிலே இல்லை. இப்படிப்பட்டதான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாகவே நாம் பாட வேண்டியது உம்மை போல் வேறு யாரும் இல்லை. ஆமென். உம்மை போல வேறு யாருமே இல்லை சப்பா. அப்பாவும் நீங்க தான், என்னுடைய அம்மாவும் நீங்க தான், எனக்கு எல்லாமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு பாடல், அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் ஃப்ரெடி ஜோசப் அண்ணா எழுதின ஒரு பாடல். உம்மை போல இந்த உலகிலே வேறு ஒருவரும் இல்லையே என்ற பாடலை என்னோடு சேர்ந்து நீங்க படிக்க போறீங்க. நல்ல உற்சாகமாக இருந்த இடங்கள்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கணும். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஒரு மனதோடு அவர் சமூகத்துல நம்ம துதித்து பாடும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஸ்லாக்கியத்தை நாளே உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாட போகிறோம். குழப்பமான நேரங்களில் கேள்விகள் அநேகம் எழுகையில் ஞானத்தினால் என்னை வழி நடத்தி உன் சமூகத்தில் என்னை பலப்படுத்தினாமே. இப்படிப்பட்டதான வார்த்தைகள் இல்லை.
அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீர், என் ஆத்மநேசர் நீரல்லோ. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீர், என் இதய துடிப்பும் நீரல்லோ. உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. உம்மை போல உலகிலே வேறொருவரும் இல்லையே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்மநேசர் நீரல்லோ. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் என் இதய துடிப்பும் நீரல்லோ. அன்பை தேடி நான் அலைந்து திரிந்தேன், மனித உறவுகளால் நொறுக்கப்பட்டேன், வேதனையில் நான் வாடுகிறேன், உம் அன்பினால் என்னை உயிர்ப்பித்தேன். எவ்வளவு அருமையான வரிகள் அல்ல? தேடி நான் அலைந்து தீர்ந்தேன், மனித உறவுகள் நொறுக்கப்பட்டேன். அன்பை தேடி நான் அலைந்து தீர்ந்தேன், மனித உறவுகள் நொறுக்கப்பட்டேன். வேதனையில் நான் வாழுகையில் உம் அன்பினால் என்னை உயிர்ப்பித்தீர். வேதனையில் நான் வாழுகையில் உம் அன்பினால் என்னை உயிர்ப்பித்தீர். உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே. உம்மை போல உலகிலே வேறொருவரும் இல்லையே. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் ஆத்மநேசர் நீரல்லோ. அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, என் இதய துடிப்பும் நீரல்லோ. ஆமென். அருமையான அந்த பாடலை நாம் கேட்டோம். அப்படியே நாம் இருந்த இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நம் ஆண்டவரை ஒரு சில நிமிடங்கள் அப்படியே நாம் தேவனை ஆராதிக்க போவோம். அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய எதிர்பார்ப்பு வேறொன்றுமில்லைங்க. என் பொண்ணு என் பையன் என்னை நோக்கி கூப்பிட மாட்டானா? அவருடைய எதிர்பார்ப்புடைய உச்சகட்டமே அவ்வளவுதான். ஒருவேளை நாம் அநேக எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் மத்தியிலே நாம் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் எதிர்பார்க்கக்கூடியது ஒரே ஒரு காரியம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன், நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? பிரியமானவர்களே, இந்த பாடலை பாடும் பொழுது ஒருவேளை ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. அக்கினியின் அபிஷேகம், அபிஷேகத்தின் ஆவி இந்த இடத்துல இறங்குகிறதை நான் உணர்கிறேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகத்தின் அக்கினியை ஆண்டவர் ஊற்ற வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்திலே நாம் மண்டியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஒரே நானாகவே வந்து நிற்கிறேன் சொல்லுவோமா?
நானாகவே வந்து நிற்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறார். நானாக வந்து நிற்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமான் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை தேடவில்லையே. நானாக வந்து நிற்கிறேன், நானாக வந்து நிற்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறார். மாத்தாளை போலும் சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நானாக வந்து நிற்கிறேன், நானாக வந்து நிற்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறார், உன் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்கிறார். ஆமென். ஆண்டவரே, ஒருவேளை என்னோடு ஆண்டவரே இந்த நேரத்தில் இணைந்து ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமென். ஆண்டவரே, ஒருவேளை இந்த நிமிடத்திலே நாங்கள் ஆண்டவரை ஓய்வெடுத்துக் கொண்டிருந்திருக்கலாம், வேறு வேலைகளை நோக்கி சென்றிருக்கலாம். ஆனால் உம்மை நோக்கி நாங்கள் வந்தோம் என்றால் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிறுத்துங்கப்பா. ஆம் சுவாமி. ஆண்டவரே, இந்த இடத்திலே அசைவாடுவதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. இதோ மனுஷரின் மத்தியில் ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுகிற தேவன் சுவாமி. எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே, எங்களோடு வாசம் பண்ணிடும். ஆம் சுவாமி. ஆண்டவரே, எங்களோடு இந்த நேரத்திலே ஜெபிக்கிறவர்களோடு நீர் உலாவிடும் சுவாமி. ஆண்டவரே, ஆதாமியவாளோடு நீர் உலாவினீரே. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இந்த நேரத்திலே நீர் உலாவுங்கப்பா. அப்பா, அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபைக்காக ஏங்கி நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் அப்பா. உங்களுடைய கிருபை மாத்திரம் போதும். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை மாத்திரம் போதும் சுவாமி. அதை நாங்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபையை தாங்க. அல்லேலூயா. ஆம் சுவாமி. இது மனுஷரின் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே இறங்கிட செய்வமே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்பவரே,
வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே என்று தொழுகிறோம் இயேசுவே. தில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும், எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடன் வாசம் செய்யும். இது மனிதர்கள் மாத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். ஆம் சுவாமி, என்னை விட்டு சென்று விடாதீங்கப்பா. ஆண்டவரே, என்னோடு வாசம் செய்யுங்கப்பா, எங்களோடு வாசம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற அந்த தருணங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் அப்பா. ஆண்டவரே, அதை என்னால் உணர முடிகிறதே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்குள்ளாக இறங்கும் பொழுது, என் தேவனே, உம்முடைய வரங்கள், உம்முடைய கனிகள், உம்முடைய கிருபையின் ஆவிகள் எல்லாம் என்னை நிரப்பும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது சுவாமி. உம்முடைய சமூகத்திலே என்னுடைய நேரத்தை செலவிடும் பொழுது என் தேவனே, அது எவ்வளவு இன்பமானவைகளாக இருக்கிறதப்பா. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்து வழிநடத்தட்டும் சுவாமி. எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை, ஒருவேளை அவருடைய மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை, துன்பங்களை, துக்கங்களை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதானமின்மையை, கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை, ஆண்டவரே, வியாதியின் கட்டுகளினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை, ஒருவேளை இந்த நிமிஷத்திலே ஆண்டவரே, ஒருவேளை உடல்நிலை சரியில்லாமல் ஒவ்வொரு இடத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்க இருக்கிறோம் சுவாமி, திறப்புல நிக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம் ராஜா. உமக்கென்று யார் எனது காரியமாய் போவான் என்று நீங்கள் கேட்பதற்கு தேவையில்லை சுவாமி. நாங்கள் இருக்கிறோம் ராஜா, நாங்கள் செல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பரந்த தேசத்திலே ஆண்டவரே, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை உம்முடைய நாமத்தை அறிவிக்க நாங்கள் செல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே தருகிறேன். ஒருவேளை இந்த ஜெப நேரத்திலே உம்முடைய ஊழியத்துக்கென்று அநேகர் அர்ப்பணிக்கிறார்கள் சுவாமி. அவர்களை எல்லாம் எழுப்பும் அப்பா. ஆண்டவரே, கடைசி நாட்களிலே உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே, அநித்தியமான பாவ வாழ்க்கையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தக்கூடிய வாலிபர்கள், யுவதி தேவை சுவாமி. ஆண்டவரே, இளைஞர்கள் தேவை ராஜா. ஆண்டவரே, ஒருவேளை யார் எனது காரியமாய் போவார், ஆண்டவரை யாரை நான் அனுப்புவேன் என்று யோசிக்காமல் நான் இருக்கிறேன், நான் செல்கிறேன் என்று எழும்பி வரத்தக்கதான ஒரு எழுப்புதலின் ஆவியை தாருங்கப்பா. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மிஷனரி இயக்கங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் இருக்கக்கூடிய கிராம மிஷனரி இயக்கத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருமையான டேவிட் கணேசன் அண்ணனுக்காக, அருமையான அண்ணன் மூலமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, தமிழகம் முழுவதும்
40 ஆண்டவரே மாவட்டங்களிலே நடக்கக்கூடிய ஊழியங்களுக்காக, டேக்கர் சென்டருக்காக, வேதாகம ஊழியங்களுக்காக, ஆண்டவரே தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக, ஆமேன் வில்லேஜ் டிவி மூலமாக அநேக ஆத்துமாக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்களே, அந்த ஊழியங்களுக்காக, அதனுடைய தேவைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்திய தேசம் முழுவதும் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் கிராம மிஷனரி இயக்கம் செல்ல வேண்டும் அப்பா. அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை கொடுங்க. ஒருவேளை அண்ணனுக்கு நீர் கொடுத்த கிருபையின் வரங்களை எங்களுக்கும் நீங்க தாருங்கப்பா. ஆண்டவரே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கொடுங்க சுவாமி. பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே இந்த இயக்கத்தை பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே அண்ணனுடைய போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் இருக்கட்டும். மிஷனரிகளுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எதிர்காலத்தினுடைய ஐயங்களை நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே உன்னதமான பணியை செய்கிறோம். அதை உணர்ந்து நாங்கள் செய்ய, உண்மையாக செய்ய, ஆண்டவரே உரிமையாக செய்ய எங்களுக்கு கிருபை செய்தோம். இதே வேலையுடைய கர்த்தர்களையும் இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த நாளிலும் உங்களோடு சில நேரங்கள் வேதத்தின் வாயிலாக நான் ஒரு காரியத்தை எடுத்து அதை உங்களுக்கு சொல்லி தியானித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அதிகாரம் தான். என்னோடு வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். என்னோடு சேர்ந்து நீங்கள் யாவரும் இப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்க போகிறீர்கள். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக எனக்கு தூண்டின ஒரு காரியம் தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம். இதில் 3 நபர்களை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். சரியா? 3 வாலிபர்களை. ஒருவேளை இந்த நாட்களிலே வாலிபர்களுக்காக அறைகூவல் கொடுக்கக்கூடிய இயக்கங்கள் அநேகம், வாலிபர்களை தேடி அலைகின்ற கூட்டங்கள் அநேகம். ஒருவேளை நம்முடைய இயக்கங்கள் தான் இப்படி தேடி அலைகிறது என்றால், ஒருவேளை சினிமா மோகத்தினாலே, உலகத்தின் இச்சைகளினாலே வாலிபர்கள் இழுக்கப்பட்டு ஒருவேளை தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சாதாரணமான இந்த உலகத்திலே தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற ஒரு காரியம், தானியேலை போல நம்முடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஒரு தீர்மானம் எடுக்கணுங்க. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்ம ஒரு தீர்மானத்திற்காக இங்கே வந்தோம். பர்பஸ் ட்ரிவன் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். அந்த புத்தகத்தின் மையப்பொருள் என்னவென்றால், தேவன் ஒரு நோக்கத்திற்காக உன்னை அழைத்து வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றுகிறாயா என்ற ஒரு கேள்விக்குறியோடு அது ஆரம்பமாகும். ஒருவேளை இந்த நாளிலே உங்களுடைய பர்பஸ், வாட் இஸ் த பர்பஸ் காட் பிரிங் யூ டு திஸ் வேர்ல்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டோம்னா அநேகருக்கு இதற்கான அர்த்தம் தெரியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை அர்த்தம் தெரியாமல் இருக்கிற உங்களுக்கு தேவன் இதோ வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அல்லேலூயா. இன்றைக்கு என் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியம், தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய அந்த நோக்கத்தை உணர்ந்து ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். அல்லேலூயா. 3 வாலிபர்களை குறித்து வேகமாக நாம் சிந்தித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 வாலிபர்கள் எப்படிப்பட்ட வாலிபர்கள்னா, நம்மளை மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்ல சூட்டிப்பான
நல்ல ஒரு புஷ்டியான ராஜாவுடைய பானங்கள் எல்லாம் சாப்பிடாம இருந்தாலும் அவருடைய உடம்பு எப்படி இருந்ததா? நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லத்தக்கதான 3 வாலிபர்கள். இப்போ எங்க நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லிய காரியம் நிறைவேறும் வண்ணமாக இந்த காரியங்கள்லாம் நிறைவேறினதை நம்ம பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த அடிமைப்படுத்தி வைத்திருந்த கூட்டத்துல ஒரு 4 நபர்கள் தான் யாரு? தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 4 பேரும் தேவனை 3 நேரமும் ஜெபித்து அவரை ஆராதிக்கிற ஒரு கூட்டம். சரியா? இப்ப பாருங்க, ஒரு நாள் இந்த ராஜா தன்னுடைய முழு உருவத்தையும் ஒரு பொற்சிலையா கிட்டத்தட்ட 90 அடி உயரத்துல 60 முழத்துல என்ன பண்றான்? ஒரு சிலை வடிவமைக்கிறான். நல்ல கவனிங்க, ராஜா சிலையை வடிவமைக்கும் பொழுது அனைவரும் அதை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்தது போல தெரியவில்லை. நான் 4வது வசனத்திலே கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் ராஜாவை பணிந்து வணங்க வேண்டும், இசை வாத்தியங்கள் அங்கு இசைக்கப்படும் பொழுது ராஜாவை நீங்கள் யாவரும் பணிந்து வணங்க வேண்டும். அப்படி நீங்க பணிஞ்சு வணங்கலன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த எரிகிற அக்கினி சூளையில நாங்க உங்களை போடுவோம் அப்படின்னு சொல்றான். இப்ப ராஜாக்கு எப்படி இருக்கு? குழு குழுன்னு இருக்கு. அங்க எரியுது, இங்க ராஜா குழு குழுன்னு இருக்கு. எப்படிப்பட்ட இது பாருங்க. இன்னைக்கு நம்முடைய மனுஷர்களுடைய அநேக நேரத்துங்கள்ல நம்முடைய எண்ணங்கள் இப்படிதான் இருக்கு. ஒருவேளை நமக்கு குழு குழுன்னு எப்போ இருக்குது? அடுத்தவங்க கீழே விழும் பொழுது, அடுத்தவங்க துக்கத்துக்குள்ள போகும்போது நமக்கு இருக்கு. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அன்னைக்கு ஆண்டவரை அறியாத நேபுகாத்நேச்சார் இருந்தான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் அவனோடு சந்திப்பதற்காக 3 நபர்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர்கள் வேறு யாரும் இல்ல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அப்படி அந்த கீத வாத்தியங்கள் எல்லாம் அவங்க எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல வித, அதாவது அந்த ஒரு மியூசிக் எலமெண்ட்ல என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் இருக்கு. அந்த தேசத்துல எல்லாம் இருக்கு. பாபிலோன் அப்படிங்கிறது உலக புகழ் பெற்ற ஒரு தேசம். ஹேங்கிங் கார்டன், தொங்கு தோட்டம் அங்கதான் இருக்கு. 7 அதிசயங்கள்ல ஒரு அதிசயம் அங்கதான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த தேசத்துல எல்லா வாத்தியங்களும் ரெடியா இருக்கு, தயார் நிலையில இருக்கு. அதை அவங்க வாசிக்கும் பொழுது எல்லாரும் பணிஞ்சாங்க. 3 பேர் மாத்திரம் அங்க நிக்கிறாங்க. ராஜாக்கு ஒரே சந்தோஷம். எல்லாரும் கீழே விழுந்த உடனே யோசித்து பாருங்க, நம்ம முன்னாடி எல்லாரும் கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. ராஜாக்கு ஒரே சந்தோஷம். அந்த கட்டியக்காரனை பார்க்கறான். உனக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் இருக்குப்பா, நான் யோசிக்காததை நீ சொல்லியிருக்கிற, நீ சொன்னது நல்லது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். பாருங்க எப்படி அவன் யோசிக்கிறான் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்படின்னா இந்த 3 வாலிபர்கள் வணங்கலன்னு உடனே ராஜாக்கு என்ன ஆகுது? கோபம் 7 மடங்கு அதிகமாகுது. அந்த கோபத்தில் அவன் என்ன சொல்றான்? உடனடியாக அந்த அக்கினி சூளைய 7 மடங்கு உயர்த்தி சொல்றான். நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் வைராக்கியமாக நீங்கள் இருக்கும் பொழுது அநேகருக்கு எழும்புகிற ஒரு சிந்தனை, ஒரு சந்தேகம், அண்ணே நான் கிறிஸ்துவுக்கு வைராக்கியமா எழுப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனை இருக்காதெல்லாம், எனக்கு ஒரே ஆசீர்வாதமா இருக்கும். இல்ல உனக்கு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை 7 மடங்கா வரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரச்சனையிலும் ஆண்டவர் உன்னை நடத்துவார். அது எப்படி நம்ம பார்க்க போறோம். அப்போ அவர் கோபம் வருது, 7 மடங்கா அதை என்ன பண்ண சொல்றாரு? அதை கூட்ட சொல்றாரு. இருக்கிறதுலே பராக்கிரமசாலிகள் அனுப்புறாரு, யுத்த வீரர்கள் அனுப்புறாரு, தீயை ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த 3 பேரையும் கொண்டு அதுல போடுறதுக்கு உத்தரவிடுறான். கொண்டு போறாங்க. கொண்டு போனவங்க இறந்து போறாங்க.
இவங்கள உள்ள போட்டுறாங்க. அல்லேலூயா. என்ன ஆயிருக்கும்? 1 மடங்கு தீனாலே என்ன ஆகும்? 7 மடங்கு. கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புல ஒரு 49-50 அடி உயரத்துக்கு ஒரு பனைமரம் அளவுக்கு அந்த அக்கினி ஜுவாலை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த பச்சைக்கும் அக்கினியிலே 3 நபர்கள் செல்லுகிறார்கள். அந்த 3 நபர்கள் செல்லும் பொழுது ஆண்டவர் அங்கு வந்து விட்டார். அல்லேலூயா. எப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டோ அங்க ஆண்டவர் இருப்பாருங்க, இல்லைன்னா அவருடைய தூதர் அங்க அனுப்பியிருப்பாருங்க. அல்லேலூயா. இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், வைராக்கியமாக நாம் இருக்கும் பொழுது ஒருவேளை பிரச்சனைகள் நம்மை நோக்கி வரலாம். ஆனால் வரும்பொழுது அந்த பிரச்சனைக்கின் ஊடாக இன்னொரு நபரும் நம்மோடு கூட வந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு தரப்போறார். இப்ப பாருங்க, அங்க இருக்கிற யாருக்கும் தெரியல, ஆனா இந்த ராஜாவுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் அவ்வளவு நாள் அடைபட்டு இருந்தது. இந்த சம்பவத்தை அவன் பார்க்கும் பொழுது அவன் கண்கள் திறக்கப்படுகிறது. ஐயோ, 4ஆவதா ஒருத்தர் போறார, அவர் வெண்மையா இருக்கார, அவர் தேவனுடைய புத்திரனோ இல்லைன்னா தேவனோ அப்படின்னு சொல்லுகிற எண்ணம் நேபுகாத்நேச்சாருக்குள்ள மாத்திரம் வந்தது. அல்லேலூயா. தேவன் உச்சபட்ச ராஜாக்களை சந்திக்கிற தேவன். He will encounter with kings, king of kings. ஏனென்றால் ராஜாதி ராஜா நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வெளியே வருகிறார்கள். அவர்களுடைய அங்கிகளிலே எதுவும் கருகவில்லை, ஒரு சணல் கூட கருகலை, ஒரு ஸ்மெல் கூட எடுக்கலை. நல்லா யோசித்து பாருங்க, மிராக்கிள்லாம் இதாங்க. இன்னைக்கு அநேகர் நம்ம எனக்கு தலைவலி சரியாயிட்டு அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் மிராக்கலாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கோடாரியை தண்ணியில் போட்டால் அது மிதக்கணும், தண்ணியில் நீங்கள் நடக்கணும். ஒருவேளை தண்ணீர் திராட்சரசமாக மாறணும். ஒருவேளை மறித்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு நீங்கள் எந்திக்கணும். இதுதான் மிராக்கல். இப்படிப்பட்டதான அற்புதத்தை இதனாலே ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்கள் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்குங்க. அல்லேலூயா. ஏன்னா ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். எனக்கு ஏன் இந்த வசனத்தை உங்களோடு சொல்கிறாருன்னு தெரில. ஒருவேளை உங்களுக்குள்ளாக அநேக சந்தேகங்கள் இருக்கிறது. விசுவாச வீரர்களாக நீங்கள் மாறுவதற்கு இந்த சந்தேகங்கள் தடைகளாக இருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய காரியங்களை அப்படியே பிளண்டாக முழுமையாக நம்பணுங்க. அப்படி நம்பிட்டா அந்த ஆசீர்வாதம் நமக்கு. அப்போ நேபுகாத்நேச்சார் என்ன சொல்கிறாரு? இவர்களை பார்த்து நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர் அப்படின்னு சொல்லி அவனுடைய வாயால் அறிக்கையிடுகிறான். அல்லேலூயா. உடைய நாவுகள் அறிக்கையிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ராஜாக்களுடைய அந்த அகங்காரம், அந்த அதிகாரம்லாம் அடக்கிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறான். அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, 29வது வசனத்திலே அவன் அழகாக சொல்லுகிறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அல்லேலூயா. இதுக்கு எதுக்காக அப்படி சொல்கிறாரு? ஏன்னா அநேக அடிமைகள் அங்கே இருக்கிறாங்க. அநேக பாஷை பேசுகிற மக்கள், ஒருவேளை அராமிக் பாஷை பேசுகிற, கிரேக்க பாஷை பேசுகிற, அநேக எபிரேய பாஷை பேசுகிற மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல மல்டி லிங்குவல் பீப்புள், மல்டி கல்ச்சரல் பீப்புள் ஆர் தேர். இஸ் கிவிங் எ commandment to everybody. He is giving a command. ஒரு 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 கட்டளையை அனைவருக்கும் அவன் கொடுக்கிறான். அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவருக்குன்னு நீங்கள் வைராக்கியமாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே பிரச்சனைகள் பெருகும். ஆனால் அந்த பெருக நம் தேவன் நம்மோட வந்துடுவாருங்க. பிரச்சனை சிறுக சிறுக நம்ம விட்டு போயிடுவார். பெருக நம்மளோட வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பெருக தேவன் நம்மோடு வருகிறார். நம்மை பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. அப்போ அது மாத்திரமல்ல, யாரால உங்களுக்கு பிரச்சனை வருதோ அவர்களையே என்ன பண்ணுவார்? உங்கள் முன்னாடி சாட்சி சொல்ல வைப்பார். பாருங்க, நேபுகாத்நேச்சாருடைய சாட்சி வேதாகமத்தில்
இன்று வரை ஒரு அற்புதமான சாட்சியாக பார்க்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை யாரை கொண்டு இந்த நாளிலே உங்களுக்கு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட மக்களை கொண்டே தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இருந்த இடத்துல கண்களை மூடி நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் கண்களை மாத்திரம் மூடிக்கொள்ளுங்கள். அடியேன் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆம் பிரியமானவர்களே, அன்பின் பரம தகப்பனே, இந்த அருமையான நாளிலே அப்பா ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத எங்களை ஆண்டவரே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியக்காரனாகிய எங்களை நீ தேர்ந்தெடுத்தீரப்பா. ஆண்டவரே, எங்களை இந்த இடத்திலே ஆண்டவர் நிறுத்தி ஆண்டவருடைய வசனத்தை கூறும்படியாகவும் ஆண்டவரே, ஒருவேளை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு போன்று தானியேலை போன்று எங்களுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டவர்களாக, ஒருவேளை வைராக்கியம் நிறைந்தவர்களாக, பிரச்சனையின் நடுவிலும் நீர் எங்களோடு வாசம் பண்ணுவீர் என்ற நம்பிக்கையோடு, ஒருவேளை ராஜா ஆண்டவரே அவரை பணிந்து கொள்ளும் பொழுது, விக்கிரகங்களை பணிய சொல்லும் பொழுது முடியவே முடியாது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், ஒருவேளை எங்களை அவர் தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லத்தக்கதான ஒரு தைரியத்தை எங்களுக்குள்ளாக தாருங்கப்பா. ஒருவேளை கடைசி காலங்களிலே நாங்கள் இருக்கிறோம். ஆம் சுவாமி, ஆண்டவரே, இந்த கடைசி காலங்களிலே ஏற்படக்கூடிய நோய்கள், வாதைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஆண்டவரே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியின் படுக்கையில் இருக்கக்கூடிய ஹல்லேலூயா ஹல்லேலூயா அம்மாண்டவரே, அம்மாண்டவரே, ரிக்கபா எசப்பா, சோத்திரம் அப்பா, வாரும் அப்பா, வாரும் தூயாவியே துரா எசப்பா. ஆண்டவரே, நீர் என்னோடு இறங்குங்கப்பா, உன்னுடைய அபிஷேகத்தினாலே என்னை நிரப்புங்கப்பா. ஆண்டவரே நிரப்புங்கப்பா. ஆண்டவரே நீர் வாங்கப்பா. ஆண்டவரே நான் அல்ல, நீர் பேச வேண்டும் சுவாமி. ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவரை வியாதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே எசப்பா, ஆண்டவரே, ஒருவேளை ரத்தம் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ரத்தத்தை ஊற பண்ணும் சுவாமி. உம்முடைய ரத்தத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஒருவேளை சுகர், ஒருவேளை ப்ரெஷர், ஒருவேளை கேன்சர் கட்டிகள்லாம் மறைந்து போகட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, கேன்சர் பேஷண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, புகை பழக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடி பழக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நீர் ஒருவரே நிலைக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும் சுவாமி. ஒருவேளை என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிறவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் தருகிறேன் சுவாமி. ஆண்டவரே, அவயவங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் தொடுங்கப்பா. ஆண்டவரே, அவர்களை சுத்திரிங்க சுவாமி. தங்களுடைய பாவத்தை அறிக்கையிடக்கூடிய பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிபூர்ண ஒரு விடுதலை கொடுங்க. மீட்பின் நிச்சயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் மாத்திரமே தேவன் என்று அவர்கள் உணர, டெஸ்டிஃபை பண்ண என் தேவன் தாமே கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க. அடியேனை ஆசீர்வதிங்க. அருமையான பென்யனை உம்முடைய சமூகத்தில் தருகிறேன். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் எங்களோடு இருந்து ஆண்டவரே கீபோர்டு வாசித்து மைமைப்படுத்தினாரே, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. அவருடைய தேவைகள் எல்லாத்தையும் நீ நாங்கள் கொடுத்து மைமைப்படுத்துங்க. இந்த அருமையான ஸ்டூடியோவை எங்களுக்கு திறந்து கொடுத்த அருமையான ராஜ்குமாரனுக்காக, டிவைன் ஸ்டூடியோவுக்காக, அநேக ஊழியர்களை இந்த இடத்துல அண்ணன் நடத்தக்கூடிய இந்த சேனலுக்காக, ஆண்டவரே அந்த டிவைன் சேனலுக்காக, ஆண்டவரே அநேகரை அது உமர்க்கென்று பயன்படுத்தக்கூடிய ஒரு சேனலாக உலகமெங்கும் அது செல்லத்தக்கதான தேவைகளை சந்திங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீதியான வேலை உங்களுடைய கருத்துகிறேன். இயேசுவின் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன். அல்லேலூயா. இந்த அருமையான நாளிலே இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த அருமையான ராஜ்குமார் அண்ணன் மற்றும் என்னோடு இணைந்த கீபோர்டை வாசித்த அருமையான பென்யனன் மற்றும் எங்களுடைய கிராம மிஷனரி இயக்கத்தின் அண்ணன் அருமையான டேவிட் கணேசன் அண்ணன். ஸோ அண்ணனுடைய அந்த உற்சாகத்தினால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு ஆண்டவருக்கென்று எரிந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு விளக்காக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எங்களை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான அண்ணனுக்காக, ஒருவேளை அண்ணனுடைய எங்களுடைய இயக்கமான கிராம மிஷனரி இயக்கத்திற்காக
இதில் பணிபுரியக்கூடிய தோழமை மிஷினரிகளுக்காக, தெபோராட்களுக்காக, ஒருவேளை முழு நேர ஊழியர்களுக்காக இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் கூடுமானால் நான் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணுகிறேன். நிச்சயமாகவே இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை கிராமங்களிலே செய்ய நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்றால் என்னுடைய வீடு குறும்பூரில் இருக்குது. என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களை கொண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட போகிறார். அதில் நீங்களும் ஒரு பங்காளர்களாக இருங்க. நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களை தயார்படுத்துகிறோம். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். என்னுடைய பெயர் வினோஜ். எனக்கு அருமையான குடும்பம் இருக்கிறது, 2 பிள்ளைகள். எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலே வைத்து தாங்குங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வைராக்கியம் நிறைந்த கிறிஸ்தவர்களாக இருங்க. பிரச்சனையை பார்த்து அஞ்சாதீங்க. பிரச்சனை வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக யார் வந்துடுவா? ஆண்டவர் உங்களோட வந்துடுவா. அல்லேலூயா, ஆமென்.